தாவீதுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பிசாசின் தந்திரம் என்னதுன்னு தாவீது நன்றாக அறிந்திருந்தார். தாவீது தன்னுடைய சகோதரனை பார்க்க தான் வந்தார், அவர்களை விசாரிக்க தான் வந்தார். ஆனால் அங்கே கோலியாத்தினுடைய அந்த பேச்சுக்களை கேட்ட உடனே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது பக்தி வைராக்கியம் கொண்டு அவனை மேற்கொள்ளும்படியாய் ஆயத்தமானார். ஆனா ஆயத்தமாகும் பொழுது அங்கு பிசாசு ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறான். அவனை திசை திருப்ப விரும்புகிறான். திசை திருப்ப விரும்புதான் சகோதரர்களையே பயன்படுத்தினான். நான் சொன்னேன், அவன் எந்த சகோதரனை விசாரிக்க வந்தானோ, எலியாப், அபினதாப், சம்மா, இந்த எலியாப் என்ன செய்தான் என்று கவனித்தீர்கள் என்றால், இந்த எலியாப் சொல்றான், நீ அந்த ஆடுகளை மேய்க்காம இங்க என்னப்பா செஞ்சிட்டு இருக்க, இங்க என்ன வீண் வெட்டி கதை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அந்த பேச்சுக்கெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கல. என்ன சொன்னா, நான் வந்ததற்கான நோக்கம் இல்லையோ, நான் வந்ததற்கான நோக்கம் இல்லையோ. முகாந்திரம் ஒன்று உண்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க பிசாசை மேற்கொள்ளணும்னா முதல்ல உங்க நோக்கம் என்ன அதை தெளிவுபடுத்திக்கோங்க. தேவன் உங்களை எதற்காக பிடித்து கொண்டார், எதுக்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பின் மேல, அந்த நோக்கத்தின் மேல, அந்த தெரிந்து கொள்ளுதல் மேல நீங்க கவனமா இருப்பீங்கன்னா, ஒன்று சொல்லட்டும், நீங்க பிசாசின் தந்திரங்களை நீங்க அடையாளம் காண முடியும், அடையாளம் கண்டு அவனை மேற்கொள்ள முடியும்.